வணக்கம் சார். வணக்கம் மேடம், வணக்கம். சார் இன்னைக்கு ஆர்பிஐ உடைய மீட்டிங் நடந்துச்சு. ஸோ அதில சில டிசிஷன்லாம் வந்திருக்கு. குறிப்பா ரெப்போ ரேட் எந்த ஒரு சேஞ்சும் இல்லாம இன்க்ரீஸும் ஆகல. அட் த சேம் டைம் கட்டும் ஆகல. ஸோ இந்த மாரி ஒரு டிசிஷன ஏன் சார் ஃபர்ஸ்ட்டு ஆர்பிஐ எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு ஆர்பிஐ மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ரேட்டை அன்சேஞ்சா தான் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா ஆர்பிஐ ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை இருக்கு. முதல்ல ரேட்டை கம்மி பண்ணணும்னா ரேட்டு கம்மி பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஆர்பிஐக்கு சில சூழ்நிலைகள் இருக்கணும். உதாரணத்துக்கு இன்ஃபிளேஷன் கம்மியா இருக்கு, இன்ஃபிளேஷன் பெரிய அளவுல பாதிப்பு இல்லை, இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல ஆர்பிஐ ரேட்டை கம்மி பண்ணலாம். பட் இப்ப இருக்கக்கூடிய குளோபல் சுச்சுவேஷன் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்னால ஒரு பக்கம் க்ரூட் ஆயிலோடைய பிரைஸ் மிகப்பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால இன்ஃபிளேஷன் பெரிய அளவில் அஃபெக்ட் ஆயிருக்கு. அதே நேரத்துல நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு பெரிய அளவில் சரிஞ்சிருக்கிறதுனால இம்போர்ட் காஸ்ட்டுமே நம்மளுக்கு அதிகமா இருக்கு. அதனாலேயும் இம்போர்ட் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது பெரிய அளவில் ஹிட் ஆயிருக்கு. இது போக மான்சூன் கொஞ்சம் டிலே ஆகும், ஃபெயிலியர் ஆகுங்கிற மாதிரி இருக்கு. அதனால ஃபுட் இன்ஃபிளேஷனும் அதிகமாயிடலாம் அப்படிங்கிற ஒழியுமே ஆர்பிஐக்கு இருக்கு. இந்த மாதிரி பெரிய அளவுல இன்ஃபிளேஷன் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த டைம்ல ரேட்டை கட் பண்றது அப்படிங்கிறது ஆர்பிஐக்கு முடியாத ஒரு சூழ்நிலை. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அதே நேரத்தில் அப்ப ரேட் ஹைக் பண்ணலாம்ல, ரேட் ஹைக் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் இருக்கு. ரேட் ஹைக் பண்ணலாம்னா இன்ஃபிளேஷன் இவ்வளவு ஹையா இருக்கு, எப்படி ரேட் ஹைக் பண்ண முடியும்? ரேட் ஹைக் பண்ண முடியாது. இங்க ரெண்டு பக்கம் அடி வாங்குது. உதாரணத்துக்கு ரேட்டு குரோத் நல்லா இருந்து, உதாரணத்துக்கு இந்தியாவுடைய குரோத் மிகப்பெரிய அளவுல நல்லா இருந்து, குரோத் மிகப்பெரிய அளவுல இருந்து இன்ஃபிளேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம ரேட்டை தைரியமா ஹைக் பண்ணலாம். தைரியமா ஹைக் பண்ணி இன்ஃபிளேஷனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். ஸோ குரோத் நல்லா இருந்து இன்ஃபிளேஷன் ஹையா இருந்தா ரேட் ஹைக் பண்றதுல ஆர்பிஐக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னன்னா இன்ஃபிளேஷன் ஹையா இருக்கு, நம்ம ரேட் கட் பண்ணியா ஆகணும். ஆனா அதே நேரத்துல குரோத் ஓவரால் ஜிடிபியோட போட்காஸ்ட் நம்மளுக்கு கம்மியா இருக்கு. 6.9 இருந்து 6.6 கொண்டு வந்திருக்காங்க. குரோத் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. முக்கியமான காரணம் க்ரூட் ஆயில் பிரைஸும் ஐஎன்ஆர் வீக்கா இருக்கிறது. அப்ப இது ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமெண்ட். ரேட்டை கட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கு, ரேட்டை கம்மி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா குரோத் ப்ராப்ளமா இருக்கு. அப்போ இது ரெண்டுக்கு நடுவுல ஆர்பிஐக்கு வேற டிசிஷனே இல்லை. அவங்க ரேட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ அதனாலதான் ரேட்டை எந்த தொந்தரவும் பண்ணாம ஆர்பிஐ ரேட்டை அப்படியே வச்சுட்டு பெரும்பாலும் ஐஎன்ஆர் கண்ட்ரோல் பண்றதுக்கான நிறைய மெஷர்களை தான் இன்னைக்கு அவங்க கையில் எடுத்திருக்காங்க. சார் அதே மாதிரி ஆர்பிஐ பொறுத்தவரையும் இந்த ஃபுல் ஹெட்ஜிங் காஸ்ட்டை எஃப்எஸ்என்ஆர் டெபாசிட்க்கு கட் பண்ணிருக்காங்க. ஸோ அது எதனால சார்? இந்த டெபாசிட் ஸ்கீம் என்னன்னா நம்மளோட என்ஆர்ஐஸ் இருக்காங்க இல்லையா, என்ஆர்ஐஸ் அவங்க கரன்சியை அவங்க வெளிநாடுகள்ல இருக்கக்கூடியவங்க டாலரா வச்சிருப்பாங்க, யூரோவா வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க என்ன கரன்சியை ஏன் பண்றாங்களோ அதே கரன்சியை டெபாசிட் பண்ணிக்கிறதுக்கும் ரிட்டர்ன் எடுக்கும்போது அதே கரன்சியை ரிட்டர்னா எடுக்கிறதுக்குமான வாய்ப்பை தான் இந்த ஸ்கீம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது என்னன்னா இன்வெஸ்டர்ஸ் என்ஆர்ஐ இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த ருபி டிப்ரிசியேஷன் அப்ரிசியேஷனுக்குள்ள மாட்டிக்காம ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இந்த ஸ்கீம். ஸோ இது வரைக்கும் எப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா என்ஆர்ஐஸ் அவங்க இருக்கக்கூடிய டாலர்ஸ் யூரோஸை அப்படியே டெபாசிட் பண்ணுவாங்க. குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா அதே அளவுக்கான யூஎஸ்டியை ஹீரோவை அந்த டெபாசிட்டை இன்ட்ரெஸ்டோட சேர்த்து வெளியே எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு டெபாசிட் ஸ்கீம் தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ இது பேங்க் எண்ட்ல பாருங்க, இந்த சைட் பேங்கோட எண்ட்ல நம்ம இதை பார்க்கணும். பேங்கோட எண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இந்த டெபாசிட் பண்ணும் பொழுது அதை அப்படியே பயன்படுத்த முடியாத இந்த பேங்குகளால் ஒரு என்ஆர்ஐ ஒரு பல மில்லியன் மதிப்புள்ள ஒரு டாலர்ஸ் டெபாசிட் பண்றாருன்னா பேங்க்ஸ் அதை அப்படியே பயன்படுத்த முடியாது. அவங்க பேங்க் லோக்கல் கரன்சியா மாத்தி ஐஎன்ஆரா மாத்தி அதை சர்க்குலேஷன்ல கொண்டு வந்தா மட்டும்தான் பேங்குக்கு வருமானம். அப்ப பேங்க் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஃபாரின் டெபாசிட் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த டெபாசிட்டை ஐஎன்ஆரா கன்வெர்ட் பண்ணி மக்களுக்கு லோன் டிஸ்ட்ரிபியூட் பண்றது எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் அவங்க அந்த டெபாசிட் எப்போ அந்த இன்வெஸ்டர் என்ஆர்ஐ இன்வெஸ்டர்ஸ் ரிட்டர்ன் எடுக்கிறாங்களோ அப்போ மறுபடியும் அந்த ஐஎன்ஆர் யூஎஸ்டியா மாத்தி அவங்களுக்கு டெபாசிட்டை செட்டில் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ்ல பேங்க் எங்க பிரச்சனை சந்திப்பாங்க அப்படின்னு சொன்னா டெபாசிட்டை ஐஎன்ஆரா பிரேக் பண்ணி மறுபடியும் அதுல லோனுக்கெல்லாம் சர்க்குலேட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ஐஎன்ஆர் யூஎஸ்டியா மாற்றும் பொழுது சப்போஸ் ருப்பி டிப்ரிஷியேட் ஆயிருந்துச்சுன்னா இதனால பேங்குக்கு நஷ்டம் ஏற்படும்.
அதனால பேங்க் என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த டெபாசிட் வரக்கூடிய என்ஆர்ஐ இருந்து வரக்கூடிய யூஎஸ்டி டெபாசிட்ஸை ஐஎன்ஆரை கன்வெர்ட் பண்ணும் பொழுது அந்த ருபி டிப்ரிசியேஷனை தாக்கு பிடிக்கிறதுக்கு வேண்டி அந்த அமௌண்ட்டை ஹெச் பண்ணிடுவாங்க ஹெச் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ தட் இந்த ருபி டிப்ரிசியேஷன் ஆகும்போது அது பேங்குகளை பாதிக்காம இருக்கும். அப்போ இந்த ஹெச் பண்றதுக்கு சில தொகையா நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும், செலவழிக்க வேண்டியதா இருக்கும். ஸோ இதனாலதான் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா பெருமளவுல இந்த ஃபாரின் கரன்சி டெபாசிட்டை வந்து அந்த அளவுக்கு ஊக்கி மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹெட்ஜிங் காஸ்ட் வந்து அடிஷனலா இருக்கு. இப்போ ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னா, நீ வாங்கிக்க டெபாசிட்டை வாங்கிக்க, அவன் டெபாசிட்டை முடிஞ்ச அளவுக்கு உள்ள கொண்டு வா, யூஎஸ்டியா ஃபாரின் கரன்சியை உள்ள கொண்டு வா, அந்த ஹெட்ஜிங் காஸ்ட்டை நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்குது ஆர்பிஐ. அந்த ஹெட்ஜிங் காஸ்ட்டை நான் ஏத்துக்கிறேன். ஸோ எனக்கு இப்போ நீ டாலர்ஸை உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீம், இந்த ஹெட்ஜிங் காஸ்ட் ஆர்பிஐ ஏத்துக்கிறதுக்கான நோக்கம். ஸோ இது வந்து பேங்குக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா இப்போ பெரிய ஃபாரின் கரன்சி டெபாசிட்டை வந்து பேங்க்ஸால் ஈர்க்க முடியும். திருப்பி அவங்க கூட்டும்போது ஐநா டிபிசிட்டா மாத்திக்குமே அப்படிங்கிற பயம் வேண்டியது இல்லை. ஏன்னா ஹெச் பண்ண வேண்டிய கடமை இப்போ ஆர்பிஐயோடது. ஹெச் பண்ற எதுக்கான காஸ்ட்டை வந்து இப்போ ஆர்பிஐ கொடுக்குறது. ஸோ இதனால ஃபாரின் டெபாசிட்ஸ் அதிக அளவில் பேங்க் ஈர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஓவராலா இன்னைக்கு நடந்த இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்குமே ஆர்பிஐ வந்து ஃபாரின் கரன்சி டெபாசிட்டை அதிகரிக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியை ஏற்படுத்தியிருக்காங்க மேடம் இதுல. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ ஜிடிபி growth பொறுத்த வரையும் இப்போ எப்படி சார் அவுட்லுக் இருக்குது? இல்ல ஆக்சுவலா வந்து ஜிடிபி growth வந்து ஸ்லோவாகும் அப்படிங்கறத ஆர்பிஐ ஓரளவுக்கு சொல்லியிருக்கு. அதே நேரத்துல 6.9 இருந்து பாட்காஸ்ட்டை வந்து 6.6க்கு கம்மி பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து இந்தியாவுடைய ஃபண்டமெண்டலா ஏதாச்சும் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு அப்படி இல்லை. இது ஆக்சுவலா இந்த போர்காஸ்ட் வந்து கம்மி பண்றதுக்கான முக்கியமான காரணம் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் தான். அதனால ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த க்ரூட் ஆயிலுடைய விலையேற்றமும் ஐஎன்ஆருடைய வீக்னஸும் அப்படிங்கிறது தான் ஓவரால் ஜிடிபியை வந்து கம்மி பண்ணியிருக்கு. அண்ட் போர்காஸ்டையும் கம்மியா ஆர்பிஐ கொடுத்துருக்காங்க போன தடவை விட 6.9 இருந்து 6.66. ஸோ இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா, எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், அதுவுமே நம்ம 85% வந்து ஆயில இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி, பிரச்சனையே ஆயில சுற்றி தான் நடந்துட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் சுற்றி தான் நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கிற போது growth அப்படிங்கிறது நார்மலா ஸ்லோ டவுன் ஆகும். அதுக்கான ஒரு எதிர்பார்த்த ஒரு போர்காஸ்ட் தான் மேடம் இந்த ஜிடிபி போர்காஸ்ட் அப்படிங்கிறது. சார் அதே மாதிரி இப்போ இந்த பிஐயோடைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எதனால சார்? அதோடைய நோக்கமுமே ஃபாரின் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரிமூவ் பண்றதுக்கான காரணமே முக்கியமா பாத்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாக்குள்ள கொண்டு வரதான். முதல்ல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. இவ்வளவுதான் இந்த லிமிட்டுக்கு தான் பண்ணணும், இவ்வளவு இந்த குறிப்பிட்ட செக்யூரிட்டிஸ்ல தான் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய லிமிடேஷன்ஸ் இருந்துச்சு. இந்த எல்லா லிமிடேஷன்ஸையுமே இன்னைக்கு கொஞ்சம் தளர்த்தி விட்டுருக்காங்க ஆர்பிஐ அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்ப ஆர்பிஐயோட முழு போக்கஸ் நீங்க பேருக்கு தான் இன்னைக்கு வந்து மானிட்டரி பாலிசி, மற்றபடி ஆர்பிஐயோட எல்லா ஆக்டிவிட்டியுமே ஐஎன்ஆர் வீக்னஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு பெரிய அளவுல ஃபாரின் டெபாசிட் உள்ள கொண்டு வர்றதுக்கு ஸ்டெப்புகளா தான் இருந்துச்சு. நீங்க இன்னைக்கு பேசின எல்லா விஷயங்களுமே ஆர்பிஐ ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த முன் வச்சுட்டாங்க. growth ஸ்லோவா இருக்கு, சரி growth பூஸ்ட் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஆனா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ண முடியாது, ஏன்னா இன்ஃபிளேஷன் ஹையா இருக்கு. அப்ப இன்ஃபிளேஷன் ஹையா இருக்குன்னு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றவும் முடியாது, ஏன்னா growth ஸ்லோவா இருக்கு. அப்ப இப்படி ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள வரணும். அப்ப அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள வர்றதுக்கான ஒரு வழிவகையை தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், லிமிடேஷன்ஸ், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இன்னைக்கு ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ. சார் அதே மாதிரி இந்த எஃப்ஐஐயும் எஃபிஐயோடைய கேபிட்டல் கெயின் டாக்ஸை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எதனால சார்? இல்ல உண்மையாலுமே ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள கொண்டு வரது அதோடைய நோக்கமே. பட் எல்லா விஷயத்துக்கும் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா இல்ல. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்டுக்கு கேபிட்டல் கெயின் டாக்ஸை ஆர்பிஐ ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால பெரிய அளவுல ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவுடைய பாண்ட் மார்க்கெட்டை நோக்கி வரும் அப்படிங்கறதான் எதிர்பார்ப்பு. ஸோ கேபிட்டல் கெயின் டாக்ஸை பொறுத்த வரைக்குமே அது வந்து எஃப்ஐஸ்க்கு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜா தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ரிட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ஐ பொறுத்த வரைக்குமே இங்க ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லா இருந்தாலுமே, பிக்சடு ரிட்டர்ன்ஸு பாண்ட் ரிட்டர்ன்ஸே நல்லா இருந்தாலுமே கேபிட்டல் கெயின் டாக்ஸ்ல ஒரு பெரிய அளவுல வெளியே போயிடுவாங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போது அவங்க பணத்தை இந்தியா கொண்டு வரக்கூடிய தேவை இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா யூஎஸ்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக தான் இருக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த அட்வான்டேஜை
கொண்டு வர்றதுக்காண்டி யூஎஸ் டெபாசிட்ஸ் காட்டி இந்தியன் டெபாசிட் பெரிய அட்வான்டேஜ் கொண்டு வர்றதுக்காண்டி இப்போ ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஃபாரின் டைரக்ட் போர்ட்போலியோ இன்வெஸ்டர்ஸ்க்குமே அவங்க இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அதுவுமே கவர்மெண்ட் பாண்ட் செக்டார்ஸ்லாம் ஓகே நாட் இன் ஈக்விட்டி இந்த செயல் இல்லை கவர்மெண்ட் பாண்ட் செக்டார்ஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்டுக்கான கேபிட்டல் கெயின் டேக்ஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய நோக்கமும் இந்தியாவுக்குள்ள டாலர்ஸை உள்ள கொண்டு வரலாம், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை உள்ள கொண்டு வரலாம். ஆர்பிஐயோட எல்லா ஸ்டெப்புமே இது இந்த படத்துல வர மாதிரி நாடி நரம்பெல்லாம் ஒரே விஷயம். ஆர்பிஐயோட எல்லா மூவ்மெண்ட்டுமே ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை உள்ள கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. ரிஸ்ட்ரிக்ஷன் ரிமூவ் பண்ணுனது, டேக்ஸை ரிமூவ் பண்ணுனது, பேங்குக்கு ஹெட்ஜிங் காஸ்ட்டை ஆர்பிஐ ஏற்றுக்கிட்டது. ஸோ இது எல்லாமே இந்த எப்படியாச்சும் ஐஎன்ஆர் ஸ்டேபிள் பண்ணணும், அதுக்கு பெரிய அளவுல ஃபாரின் ஃபண்டு உள்ள வந்தே ஆகும். சார் நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரையும் நம்மளோட இன்ஃப்ளேஷன் ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்கு சார்? இல்ல ஆர்பிஐ வந்து இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கறத அவங்களோட ஃபோர்காஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் ஆர்பிஐயோடைய ஒரே ஃபேக்டர்ல 8 ஃபேக்டர்ஸ் நம்ம உள்ள கொண்டு வரலாம். ஒண்ணு வந்து இந்த வார்னால் ஏற்பட்டிருக்கக்கூடிய க்ரூட் ஆயில் விலை உயர்வு, அதனால வந்துக்கூடிய ஐஎன்ஆரோடைய வீக்னஸ், இந்த மாதிரி ஒரு 8 ஃபேக்டர்ஸே ஆர்பிஐ கொண்டு வந்திருக்காங்க. இன்க்ளூடிங் மான்சூன் பேரியரையும் சேர்த்து, மான்சூன் பேரியருக்குமான வாய்ப்புகளையும் சேர்த்து தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்க, இந்தியாவில் இன்ஃபிளேஷன் அதிகமாகுங்கிறத இந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. 5.1 வரைக்குமே இன்ஃபிளேஷன் போலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் ஆர்பிஐ வந்திருக்கு. பட் வந்து இது கண்ட்ரோல் பண்ண முடியாத அல்லது மோசமான இன்ஃபிளேஷனா அப்படின்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃபோர்காஸ்ட் இன்ஃபிளேஷன் ஃபோர்காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோர்காஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் விலைவாசி உயர்வை இந்திய மக்கள் வந்து சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அது ஆல்ரெடி மக்கள் உணர ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் இன்னுமே இந்த போர் நிற்காத வரைக்கும், இந்த போர் நின்றுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் 6 to 7 months இந்த இன்ஃபிளேஷன்ஸ் வந்து இன்னும் அதிகமாகலாம். ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் தே ஆர் ஷூர் இன்ஃபிளேஷன் அதிகமாகும் அப்படிங்கிறது ஆர்பிஐக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்கிற மாதிரி தெரியல. இன்னைக்கு அவங்களோட மீட்டிங்கை பார்க்க முடியும். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.